அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் பெருக கடவது. இந்த செய்தி போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஏன் வசனத்தை நாம் உட்கார்ந்து கேட்க வேண்டும்? ஒவ்வொருவரும் புத்தாண்டை வெவ்வேறு விதத்தில் அவர்கள் கொண்டாடுவார்கள். பணக்காரர்கள் ஒரு மாதிரியை கொண்டாடுவார்கள், மிடில் கிளாஸ் ஒரு மாதிரியை கொண்டாடுவார்கள், ரொம்ப புவர் பீப்புள்ஸ் ஒவ்வொரு விதத்திலே கொண்டாடுவார்கள். ஆனால் நாம் மாத்திரம் இப்படி ஒரு ஜபம் வைத்து ஒரு இரவெல்லாம் உட்கார்ந்து ஏன் நாம் அந்த வார்த்தைகளை நாம் கேட்டுதான் துவங்க வேண்டுமா என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த உலகத்திலே மனுஷனுடைய வார்த்தைகள் அழிந்து போயிடும். நமக்காக எழுதி வைத்திருக்கிற வார்த்தை சொல்லுகிறது, உங்களை பட்சித்த எல்லா விளைச்சலையும் எல்லா நன்மையும் உங்களுக்கு நான் திரும்பவே கொடுப்பேன், திரும்பவும் கொடுப்பேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை முகவரியாக நான் சொல்லுகிறேன், பிறகு உங்களுக்கு குறிப்புகளை சொல்லுகிறேன். பட்சித்த வருஷங்கள் வாசிக்கலாம். 6:4 நியாயாதிபதிகள். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளாகிலும் அமிலேக்கியர்கள், மீதியானியர்கள், அம்மோனியர்கள் என்கிற பல ஜாதி மக்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வருவார்கள். இங்கே இவர்கள் மீதியானவர்கள் நோக்கம் என்னன்னா, 3ஆம் வசனம், இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது நாம கொஞ்சம் நல்லா வருகிறோம் என்ற சூழ்நிலை பார்த்து, அல்லது நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா வளர்கிறார்கள், நமக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது என்று நாம் யோசிக்கும் பொழுதே எதிரி பகைஞன் கூடவே இருந்து அதை அழித்து விட பார்க்கிறான். அதை ஒன்றும் வைக்காமல் அவன் செய்கிற வேலைகளை பார்க்கிறான். ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் வைக்காதே, ஒண்ணுமே வைக்க மாட்டாங்க. சிலர் அப்படியே நம்மளை அழிச்சதுக்காகவே கூட இருப்பாங்க. நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்குன்னே சிலர் கூட இருப்பாங்க. நமக்கு தெரியாது, அவர்கள் நம்மோடு கூட பழகினவர்களாக இருக்கலாம். நம்முடைய விளைச்சல், நம்முடைய ஆகாரம், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சில வேளையில அவங்க நினைச்சது நடந்துச்சு, பாஸ்டர் என் வாழ்க்கை அப்படிதான் அழிஞ்சு போச்சு, இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருந்திருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறாரு, விளைச்சலை நான் திரும்பவும் உனக்கு தருவேன், திரும்பவும் நான் உனக்கு தருவேன். இந்த ஆண்டு ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன், இயர் ஆஃப் ரெஸ்டோர். இயர் ஆஃப் ரெஸ்டோர். ஆங்கிலத்தில் தான் இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தினேன், தமிழிலே அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயர் ஆஃப் ரெஸ்டோர். திருப்பிக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய், திரும்பவும் நீ எழும்பி நிற்பாய், திரும்பவும் நீ வாழுவாய், வாழுவாய். இந்த ரெஸ்டோர் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே 5 காரியங்களை நான் அறிந்து கொண்டேன். இந்த ஏன் திருப்பிக் கொள்ளுகிறார் என்றால், அதற்கு முன்பாக ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறோம், ஏதோ ஒன்றை நம்ம விட்டு போயிருக்கிறது. அந்த போனதுதான் பட்சித்தன் இருக்கு. பட்சித்த வருஷம், பட்சித்த இந்த வார்த்தைக்கு 5 காரியங்கள் இருக்கு. 1 விழுங்குதல், விழுங்குதல், விழுங்குதல். 2வது எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றிலும் இருந்து அதை சாப்பிடுதல், அது முற்றிலுமாய் அது சாப்பிடுகிறது. ஒன்று விழுங்குகிறது, முற்றிலுமாய் விழுங்கும். 2வது வந்து சாப்பிடும், நமக்கு இல்லாம அது அதே அந்த பூச்சியை சாப்பிட்டு போகும். 3வது அபகரித்தல், 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 அபகரிக்கும். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சொத்து, நம்முடைய காரியங்கள், நம்முடைய காரியத்தை அபகரிக்கிறது, சிலர் அபகரித்தல். 4வது அழித்தல், அழித்து விடும் அது இந்த பட்சி. 5வது நிர்மூலமாக்கும். இதில் ஏதோ ஒன்று நாம் இருக்கலாம். 1 விழுங்கப்பட்ட சூழ்நிலை, அல்லது நமக்கு ஒன்றுமே இல்லாமல் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டியதெல்லாம் யாரோ ஒருவர் பறித்து கொண்டு போகிறது. இல்லை என்றால் எல்லாம் அழிஞ்சு போச்சு பாஸ்டர், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் பணம், என் வேலை எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. இல்லை என்றால் அபகரிக்கிறது, நம்மளை அபகரிப்பாங்க, நம்ம காரியங்களை அபகரித்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போகிறது.
ஐந்தாவது, எல்லாம் நிர்மூலமாயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், இப்ப என் கையில ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லாம அந்த ஆண்டை நான் நிரூபிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் சகலத்தையும் திரும்ப உனக்கு கொடுப்பேன். விழுங்கினது, சாப்பிட்டது, அழித்தது, அபகரித்தது, நிர்மூலமானவைகளை நான் திரும்பவும் உனக்கு தருவேன். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மிக வேகமாய் நான் சில 5 காரியங்களை இதிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். ரெஸ்டோர், இந்த ரெஸ்டோர் என்ற வார்த்தைக்கு இதுக்கும் ஒரு 5 காரியங்கள் இருக்கு. இதுதான் மெசேஜ். ரெஸ்டோருக்கு அர்த்தம் மீட்டெடுத்தல். உன் வாழ்க்கையிலே விளைச்சல்கள் அழிந்து போயிருக்கிறது என்றால் அதை அவர் அதை திரும்ப உனக்கு எப்படி கொடுப்பாருன்னா, அதுக்கு அவர் 5 காரியங்கள் அவர் செய்கிறார். ஒன்று, மீட்டெடுத்தல். இரண்டாவது, திருப்பி கொடுத்தல். மூன்றாவது, பழைய நிலைக்கு கொண்டு வருதல். நான்காவது, குணப்படுத்துதல். ஐந்தாவது, புதுப்பித்ததல். கொஞ்சம் கடினம் தான் இது புரியறதுக்கு. செய்தி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லுகிறேன். ஏன்னா இதை நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் உபவாசத்தோடு நான் இருந்ததுனால இதெல்லாம் தலைப்பு தான். தலைப்புகள் வைத்து ஓரளவுக்கு உங்களுக்கு முதல் சொன்னேன் 5 சொன்னேன். இந்த 5 அது செய்யும். இப்போ இந்த 5ஐ கர்த்தர் இப்படி செய்வார். அல்லேலூயா. மீட்டெடுப்பார். அடுத்தது திருப்பி கொடுப்பார், பழைய நிலைக்கு கொண்டு வருவார், குணப்படுத்துவார், புதுப்பிப்பார். புதுப்பிப்பார். சபையே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஆண்டு முழுவதும் நாம் போகிறோம். இந்த வழியில என்ன நடக்கும் என்று தெரியாது. இந்த உலகத்தின் காரியங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. என்ன விதமான உலகம் இன்றைக்கு எதிர்கொள்ளும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னோடு கூட வருவார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட வருவார். நான் கடந்த ஆண்டு என் வாழ்க்கையில பட்சிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதை இந்த ஆண்டு நான் திரும்பவும் பெற்றுக்கொள்வேன். நான் உங்களை என்ன உற்சாகப்படுத்துறேன்னா, நீங்க தோற்று போல இனியிலிருந்து நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க வாழ்க்கை இன்று முதல் ஜெயத்தின் ஆரம்ப நாள். இன்றைக்கு நீ நேற்று வரைக்கும் தோற்றவர்கள், தோற்று போனவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் என்ற கணக்கில் மனுஷனுடைய பார்வையில் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய பார்வையில இதை பார்த்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்கிறார், பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை நான் உனக்கு திரும்பவும் கொடுப்பேன். மீட்டெடுத்தல். என்ன மீட்டெடுத்தார்? வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 1:13. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். செய்யும். ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை, நம்ம எவ்வளவு வேதம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம், அவர்களை பெருகாதபடி. இன்னைக்கு நாம எந்த விதத்தில் பெருக கூடாது என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். நம்ம கொஞ்சம் பெருகிட்டாலே மற்றவர்களுக்கு பொறாம வந்துடும். கொஞ்சம் ஏதாவது பொருள் வாங்கினாலே மற்றவங்க கண்கள் உறுத்தும். நம்ம கொஞ்சம் வீடை கட்ட ஆரம்பித்தாலே மற்றவங்க ஒரு மாதிரியாய் பேசுவாங்க. நம்ம பெருகிறதை மற்றவர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? அப்படின்னு கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமா பாஸ்டர், பெருகிறது யாரு விரும்ப? நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஃபேமிலி சுற்றுங்க, மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவர்களை 430 வருஷம் அவர்கள் பயங்கரமா அவங்க பெருகவே கூடாது, வளரவே கூடாது, அவங்க முன்னேறவே கூடாது என்று அவர்களை பச்சையை போல அழித்து நிர்மூலமாக்கினவர்களை என் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய சத்தத்தை நான் கேட்டு அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். கர்த்தர் இந்த வருஷம் நீ, நான், நம்முடைய குடும்பம் எல்லாம் நம்மை கொடுமைக்கு தூரமாக்குவார். அல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ அந்த கொடுமைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். உன்னை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ, எவ்வளவாய் நீ பெருகாதபடி அவர்கள் உன் மேலே விழுந்து உன்னை அழிக்க பார்த்தார்களோ, கர்த்தர் அவர்கள் அழிக்க பெருகாதபடிக்கு செய்தாலும் ஆனால் இவர்கள் பெருகி போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வருஷம் உனக்கு பெருக்கத்தின் ஆண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் நீ பெருகுவ, உன் வியாபாரம் பெருகும், நீ செய்யற வேலை எல்லாம் பெரு. இந்த வருஷம் இனி பெருகவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி நீ ஒரு படி மேலே இந்த ஆண்டு ஏறுவ. நீ பெருகிறத பார்த்து எப்படி இவங்க ஆச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, ஜனவரி 1ஆம் தேதி கூட்டத்துக்கு போன பட்சித்த வருஷத்தின் விளைச்சலை எனக்கு தரேன்னு சொன்னாரு. எந்த இடத்துல நீ தடை பண்ணினாயோ, எந்த இடத்துல என் காரியத்தை வாய்க்காதபடி நீ போய் கிராஸ் பண்ணி நின்னாயோ, அவங்களை தாண்டி என் கர்த்தர் என்னை பெருக செய்திருக்கிறார். அல்லேலூயா.
மீட்டெடுத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாங்க, இந்த பிள்ளைங்க 430 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப இவங்களை நான் என்ன பண்ணணும்னா இவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி யாத்திராகம் 12:40 சொல்லுகிறது. யாத்திராகம் 12:40 பாருங்க. 430 வருஷம் பாருங்க. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனையை எல்லாம் ஆமென். இனி நீங்க யாருடைய அடிமையிலையோ யாருடைய கீழிலே நீ கர்த்தருடைய கொடுமைக்கு விட மாட்டார். உங்களை 430 வருஷத்தின் முடிந்து நேற்று முடிந்து இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய துவக்கம், இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பம். இன்றைக்கு நேற்றை கண்ட எகிப்தியனரை இனி என்றைக்கும் காண மாட்டாய். நேற்று வரைக்கும் பட்ட அவமானங்கள், நேற்று வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், நேற்று வரைக்கும் பட்ட கொடுமைகள், நேற்று வரைக்கும் பட்ட அவமானங்கள் இனி என்றைக்கும் காண்பது இல்லை. இன்றைக்கு உன்னை கர்த்தர் கானானுக்கு கொண்டு போகிறார். போகும் பொழுது எப்படி போவீங்களா? 35 சொல்லுகிறது, மோசே சொல்லியிருந்தபடி கேட்டு போதும். எப்படி போனாங்களா? போகும்போது ஒருவேளை சாப்பாடு கொடுக்காதவங்க நகை கேட்ட கொடுத்துட்டாங்களே. இன்னைக்கு எவ்வளவு நகை ஒரு கிராம்? ஒரு சவரம். ஓகே ஓகே. அது எவ்வளவு இருக்கும் ஒரு சவரம்? பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா தெரியுமா? சின்னதான். இங்க அவங்க பசங்களுக்கும் போடுற மாதிரி கொடுத்தாங்க, பொண்ணுங்களுக்கும் போடுற மாதிரி, அவங்களும் அணிஞ்சுக்கிட்டு வர அளவுக்கு கொடுத்தாங்கன்னா எவ்வளவு சவரம் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டவங்க, இவங்க கொஞ்சம் கூட நல்லா இருக்கா கூடாதுன்னு நினைக்கிறவங்களை மத்தியிலே அவங்க கையாலேயே நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரியாதுங்க, உன் சத்துரு அவ்வளவு சீக்கிரமா சாகக்கூடாது. நம்ம பகைக்கிறவங்க, நமக்கு விரோதமா எழும்புறவங்க அவ்வளவு சீக்கிரமா சாகக்கூடாது. அவங்க நம்ம மேல வருது பார்த்து 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 அல்சர் வரணும். என்ன வரணும்? உள்ள எரியணும். நினைச்சாங்க என்னடா இவங்க வெள்ளி கேட்கறாங்க, பொண்ணு கேட்கறாங்க, கொடுக்கிறோமே. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க பட்ட கஷ்டத்தை கர்த்தர் பார்த்தார். மனுஷன் பார்க்கறானோ இல்லையோ, மனுஷனுக்கு கொடுக்கறானோ இல்லையோ, ஒருவேளை நீ வேலை செய்யறதுக்கு உனக்கு வருமானம் வருதோ இல்லையோ, நீ செய்த வேலைக்கு உனக்கு ஏத்த கூலி வருதோ இல்லையோ, ஆனால் நீ பட்ட கஷ்டத்துக்கு 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் ஒரு பெரிய விளைச்சலை வைத்திருக்கிறார். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை, நீ எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை, நீ எதிர்பார்க்காத மேன்மை கர்த்தர் கொடுப்பார். 2025ஆம் ஆண்டு எகிப்துக்கு ஒரு முடிவு. எகிப்துக்கு ஒரு முடிவு. அதுக்கு தான் இங்கிலீஷ்ல ஒரு டைட்டில் ஒன்னு எடுத்திருக்கிறேன் நானு, ஸ்லேவ் லைஃப் டு சூப்பர் லைஃப். ஸ்லேவ் என்றால் யாரு? அடிமைகளா இருந்தவங்க. இப்ப இவங்க லைஃப் எப்படி இருக்கு பாருங்களேன். எப்படி இருக்கு? சும்மா ஒண்ணுமே இல்ல. 2 ஹஸ்பண்ட் வைஃப் 2 பசங்க. இன்னைக்கு நாளைக்கு காலையில நீங்க நல்ல நல்ல கோல்டுல எல்லாம் போட்டு போன எப்படி இருக்கும்? கை தட்டுங்க. யார் சொன்னது? ஜெனி. அதான் சூப்பர். ஒன்னும் சேர்த்து வைக்கல பாஸ்டர், ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், இருக்கிறதெல்லாம் வச்சுட்டேன் பாஸ்டர். அதை மூட்டத்துக்கு எங்களுக்கு இல்ல, நீங்க வேற கொடுக்கிறேன்னு சொல்றாரு. கொடுப்பார். உங்களை அந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்த என் தேவனாலே முடியும். அவர்களை சரீரத்தை பச்சித்து அவங்க பிள்ளைங்களை அடிமையாக்கிட்டாங்க. அவங்களுடைய 4 தலைமுறை அடிமையா இருக்கிறாங்க. அவங்க பட்ட எல்லா கஷ்டத்துக்கு கர்த்தர் பார்த்தாரு. இனி இவங்க வேலையே செய்யாம வனாந்தரத்தில் நடந்து போன போதும் இவங்களை நான் போஷிப்பேன். அல்லேலூயா. நீ கடந்த ஆண்டு பட்ட எல்லா கஷ்டத்துக்கு, ஒருவேளை வேலை செய்து வருமானமே சம்பளமே கொடுக்கலையா, ஒருவேளை நீ செய்த வேலைக்கு உனக்கு நிரந்தரம் அவ்வளவு பணம் உனக்கு வரல, எனக்கு கவலைப்பட, மனுஷன் கொடுக்கலனா இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் சொல்றாரு, அந்த எகிப்தியனை கொடுக்க முடியும் என்றால் எகிப்தியனை காட்டிலும் நான் பெரியவர். அல்லேலூயா. எகிப்திலிருந்து எல்லையிலிருந்து நீ வெளியே வா. உன்னுடைய ஸ்லேவ் லைஃப்ல இருந்து உனக்கு ஒரு சூப்பர் லைஃப் கர்த்தர் இந்த ஆண்டு தர. பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த வருஷம் உனக்கு சூப்பர் ஆண்டு சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. என்ன ஆண்டு உனக்கு? சூப்பர் ஆண்டு. எல்லாருக்கும் ஹாப்பி வருஷம், ஹாப்பி நியூ இயர் தான். நமக்கு மாத்திரம் சூப்பர் நியூ இயர். இனி நாம் அடிமை இல்லை. யாரும் இனிமேல் நம்மளை வந்து கொடுமைப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். இன்னும் சொல்ல போனா நம்மளை யாரும் ஏமாத்த என் கர்த்தர் விட மாட்டார். உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா அவர் அதை கலெக்ட் பண்ணிடுவார். 10 மடங்கு கலெக்ட் பண்ணிடுவார். கவலையே படாத. அதை நீ காதால கேட்ப. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம வஞ்சித்து ஏமாற்றப்பட்டு அதை அவர்கள் இல்ல கொடுத்துட்டேன்னு சொன்னாலும் பரலோகம் பார்க்குது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பாஸ்ல சொன்னா வட்டியும் அசல்
அதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வர அவரு. ஆமென். இங்க எகிப்து கிட்ட அப்படிதான் எல்லாம் சேர்ந்து வந்து அவங்க ட்ரெஸ் என்ன, அவங்களுக்கு நகை என்ன, பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு அழகு பார்த்து ஒரு பெரிய சேனையாய் புறப்பட்டு போனது போல கடந்த ஆண்டு நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கு இந்த ஆண்டு விளைச்சலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ கண்ணீரோடு விதைத்த எல்லாவற்றையும் கம்பீரத்தோடு நீ அறுத்து கொண்டு போவாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதுதான் இந்த வருஷத்துல இதுக்கு ஒரு நான் இந்த வசனத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறேன். யோசுவா 5ஆம் அதிகாரம், யோசுவா 5:12 வருஷத்தின் பலன். அவர்கள் தேசத்தின் மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்தின் பலனை அந்த வருஷத்திலே அவர்கள் புசித்தார்கள். நான் நினைக்கிறேன் 2026ஆம் ஆண்டுல கானான் தேசத்தின் பலன் உனக்கு தருவார். அல்லேலூயா. கானான் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அங்க நீ போய் எதுமே கட்ட தேவையில்லை, எதுமே விதைக்க தேவையில்லை, எதுமே நீ வேலை செய்யல, எல்லாம் அவங்க எல்லாம் செய்து வச்சதை நாம போய் அனுபவிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க எல்லாம் கட்டினதை நமக்கு தருவார். அவங்க பிரயாசப்பட்டதெல்லாம் நமக்கு தருவார். அவங்க என்னெல்லாம் பினிஷ் பண்ணிட்டாங்களோ எல்லாம் நமக்கு தான். இது வரைக்கும் நாம பட்ட கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இனிமேல் நாம பட்ட கஷ்டத்தை நாம அனுபவிக்கிற ஆண்டு இந்த ஆண்டு. அல்லேலூயா. உனக்கு கானானின் ஆசீர்வாதம். கானானில விரோதி இல்லை, கானானில சத்துருவு இல்லை, கானானில அடிமை இல்லை. கானான் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த வருஷம் உனக்கு என்ன இருக்கும் தெரியுமா? வாழ்க்கையில் அந்த ஒரு சந்தோஷம். வறட்சியான பூமியில வந்து இருந்த உன்னை செழிப்பான இடத்திற்கு உன்னை கத்தர் கொண்டு போவார். நாம் கைகளை தட்டி கத்தரை நாம் மகிமைப்படுத்தும். என்னுடைய லைஃப் ஒரு வசனத்தை நான் வாசித்து முதல் குறிப்பை நான் முடிக்கிறேன். நெகேமியா 9:25. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு எது உள்ளத்தில் தொடுகிறது அங்கே நீங்கள் அந்த டேட் எழுதிக்கலாம். நீங்கள் இந்த வசனத்துக்கு நான் டேட் எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு வாசிக்கலாம். 9:25. மீட்டெடுத்தல். அவர்கள் நீங்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளை நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாக்கி கொழுத்து கர்த்தருடைய பெரிய தயவுனாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். இஸ் a richful life. பட்சித்த வருஷங்கள், பூச்சி எல்லாம் பட்சிக்கப்பட்டது. ஒரு மரமே வளர முடியாத இடத்துல இங்க கர்த்தர் ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஏராளமான ஒலிவ தோப்புகள், ஏராளமான கனித்தரும் விருட்சங்களை என் தேவன் கொடுப்பார். ஒன்று உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பட்டால் என் கர்த்தர் உனக்கு 7 திருப்பி கொடுப்பார். ஒன்று உங்களிடத்திலிருந்து அழிக்கப்பட்டால் என் கர்த்தர் திரளாய் உனக்கு கொடுப்பார். அந்த கானானுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? செல்வமாய் வாழ்ந்தார்கள். செல்வமாய். நீ செல்வமாய் வாழ்வாய். இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு செல்வத்தை தருவார். அல்லேலூயா. நீ செல்வ செழிப்பா இருப்பாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் நீ செல்வ வாழ்வு வாழ்வாய். நினைக்கலாம் ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் என் கையில நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 100 ரூபாய் ஒடிப்ப இல்ல பாஸ்டர். எங்களை பார்த்தா சொல்லுங்க, ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற பட்சிக்கப்பட்டவைகளை என்ன மாற்றுவார் என்றால் ஒன்றும் இல்லாதது என்ன செய்வார்னா அது செல்வ வாழ்வு. அதுதான் சொன்ன ஸ்லேவ் லைஃப் டு சூப்பர் லைஃப். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வருஷம் அப்படி காரியத்தை. இரண்டாவதாக ரெஸ்டோர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் திருப்பிக் கொள்ளுதல். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். திருப்பிக் கொள்ளுதல். சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமார்த்தியிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். சபையை 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது. அவர்கள் வீடுகள், அவர்களுடைய காரியங்கள் அக்கினினாலே எரித்தார்கள். நெருப்பி வைத்து அதை எரித்து விட்டார்கள். அந்த காலத்துல எல்லாம் குடிசை இருந்த காலத்துல எல்லாம் சில வேளையில இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு, எந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பிரச்சனையானா நைட்ல வந்து வீட்டுங்களை எரித்துட்டு போவாங்க. தெரியுமா?
நாங்கள் இருக்கிற பகுதியில் அப்படி நடந்தெல்லாம் இருக்குது. அதனால் நைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே உட்காந்துருப்போம். சிலர் சொல்லுவாங்க ஒரு பவுடர் மாதிரி கொண்டு வந்து தெளிச்சுட்டு போயிடுவாங்க, வெயில் ஏற ஏற அது எரியும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ இங்கே பார்த்தேன்னா தாவீதின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக இருக்கு. உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போச்சு. ஐயோ, இதில் யாரெல்லாம் செத்து போயிருப்பாங்க, யாரெல்லாம் போயிருக்கிறாங்களோ என்று பெரிய ஒரு பாரத்தோடு அவன் இருக்கிறான். எல்லாரும் காணும். தாவீது 6ஆம் வசனத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வேதம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை, சில வேளையில திடனற்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் திடன் கொள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னை விட்டு போனதெல்லாம், கடந்த ஆண்டு உன் கிட்ட இருந்து பறித்து கொண்டு போனதெல்லாம் இந்த ஆண்டு நீ திருப்பிக் கொள்வாய். எதுவா அந்த சொத்தா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும். தாவீது என்ன கேட்கிறான்? 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், பிடித்து கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் சொல்றாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பலவீன ஐட்டம் பாஸ்டர், சோர்ந்து போயிட்டேனே, உடைந்து போயிட்டேனே, என்னை விட்டு போகும் நான் நினைக்கலையே, என் கை விட்டது போகும் நினைக்கலையே, இதைதான் நான் மழை போல நான் நம்பி இருந்தேன், இது எல்லாம் என்னை விட்டு போகும் நினைக்கலையே, இது எல்லாம் என்னை விட்டு போச்சு. கர்த்தர் சொல்றாரு, எது உன்னை விட்டு போனது சிறிதானாலும் பெரிதானாலும் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். உன் வீட்டை திருப்பிக் கொள்வாய், உன் கணவனை திருப்பிக் கொள்வாய், உன் பிள்ளைகளை திருப்பிக் கொள்வாய், உன்னுடைய எல்லா சொத்தை திருப்பிக் கொள்வாய். திருப்பிக் கொள்கிற ஆண்டு. அல்லேலூயா. வெறுமையா இருந்து எல்லாம் எரிந்து சாம்பலானதை கர்த்தர் தாவீதின் கொள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு மாற்றினார். ஆங்கிலத்தில் நான் ஒன்று எழுதியிருக்கிறேன், எம்டி லைஃப் எக்ஸ்ட்ராடினரி லைஃப் ஆய் மாறும். எம்டி என்றால் ஒன்றுமில்லாதது, அசாதாரணமான போற்றக்கூடிய ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை வைப்பார். இன்னைக்கு வெறுமையா இருக்கிற உன்னை மற்றவர்கள் போற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எம்டியா இருக்கிற உன் வாழ்க்கை ஆண்டவர் போற்றக்கூடிய அளவுக்கு உன்னை மாற்றுவார். சிலருக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், குறைவுதான், உறவு கூட என்கிட்ட வரமாட்டேங்குது பாஸ்டர். காசு இருந்தா வருவாங்க, ஏதாவது கொஞ்சம் செல்வாக்கு இருந்தா நான் தேடி வராங்க பாஸ்டர். என்கிட்ட ஒண்ணு இல்லாததுனால யாரும் வரதே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உன் மேல் பொறாமை படுகிற அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் தரத்தை உயர்த்துவேன். தாவீது நினைச்சிருக்கிறான், இனிமேல் எனக்கு போனது கைக்கு வராதே, எதிரி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எரித்து எல்லாத்தையும் சாம்பலாக்கி கொண்டு போனானே, இன்னைக்கு உன்னை விட்டு போனது இன்னைக்கு என் கைக்கு கிடைக்காது என்று நினைக்கிற எந்த காரியமானாலும், இனி நடக்காத எந்த காரியம் என்று நினைத்து வந்தால் இன்றைக்கு சொன்ன நடக்காத எல்லா காரியங்களும் உனக்கு நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பி. இனிமேல் நடக்காத காரியம் ஒன்று உன் வாழ்க்கையில் இருப்பதில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக அவர் காரியங்களை நடத்துவார், உனக்காக காரியங்களை நடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்க. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா வராங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் வீட்டில் போய் வாசிக்கலாம். 3 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு சொல்றாரு எலியா தேவ மனுஷன் சொல்றாரு, எலிசா அம்மா, ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் நீ எங்க ஆகிலும் போ, 7 வருஷம் எங்க ஆகிலும் குழந்தையை கூட்டி கொண்டு போ, 7 வருஷம் கழிச்சு வா என்று சொன்ன. அந்த அம்மா அந்த ஊர்ல கொஞ்சம் நல்ல வசதியானவங்க, அவங்களுக்கு இடம் இருக்குது, அவங்களுக்கு வயல் இருக்கு, அவங்களுக்கு வீடு வாசல இருக்கு, ஆனாலும் எல்லாத்தையும் விட்டு போயிட்டாங்க. யாராவது போவாங்களா அந்த மாதிரி? இப்போ நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன், யாரை சொன்னாலும் கோபம் வரும், யாரை சொல்றதுன்னு தெரியல. யார் இது யாருக்கு? நித்யா தான் வாடகை வீட்டில் இருக்குது. நித்யா, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இந்த சாஸ்திரங்கள் இருக்காது, 7 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு போ சொல்றியா பாஸ்டர், மறுபடியும் 7 வருஷம் கழிச்சு வந்தா இருக்குமா? 2 நாளே நம்ம இல்லைன்னா வீடு வித்துறாங்க, நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு டூலெட் போட்டு போட்டுறாங்க. நமக்கே தெரியாம நம்ம வீடு விற்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த வீடு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது. நம்ம வீட்டில் ஆள் வந்துட்டு உங்க வீடு விற்கிறீங்களாமே, நமக்கு ஆகாதவங்க அப்படிதான் இருப்பாங்க. இங்க தேவ மனுஷன் சொல்லுகிறார், 7 வருஷம் போயிட்டு வாங்க. அப்படியே கீழ்ப்படிந்து போனாள். வசனம் சொல்லுகிறது, 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வருகிறாள். ராஜா கிட்ட போய் கேட்கிறாயா, அந்த மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன், இப்போ நான் மறுபடியும் வந்தேன் அப்படின்னாக்கா, இது வசனம் படிச்சுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 6ஆம் வசனம் படிங்க, 8:6. ராஜா
7 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் விட்டு போய் மறுபடியும் 7 வருஷம் கழிச்சு திரும்பி வந்த அந்த ஸ்திரீ கேட்டதற்கு அவள் அதை விவரித்து சொன்னான். அப்பொழுது ராஜா அவளுக்கு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது, அந்த ஊர்ல உண்டானதை எல்லாவற்றையும் அவன், பாருங்க நல்லா ரொம்ப இருக்கு, அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கொடு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. 7 வருஷமே விதைக்காம வேலை செய்யாம 7 வருஷம் சம்பளம் உங்களுக்கு வந்துச்சுன்னு எப்படி இருக்கும்? நான் கடந்த வாரம் சொன்ன ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம் சொன்ன, ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 20,000, ஒரு வருஷத்துக்கு 2,40,000. 2,40,000 இன்ட்டு 7 போட்டுக்கோங்க. பிகாம், MBA, பிகாம் ஆனஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு கால்குலேட்டர் எடுத்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை. இப்பெல்லாம் தெரியுமா +2ல கால்குலேட்டர்லாம் கொடுக்குறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு, தெரியுமா? 16,80,000 உங்களுக்கு நாளைக்கு காலையில் யாராவது கொடுத்து எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க. அப்ப 7 வருஷம் சாஸ்திரி நகர் விட்டு போகணும். பாருங்க, ஒரு வேலை செய்யல, ஒண்ணும் விதைக்கல, வெறும் தண்ணீர் பாய்ச்சல, எந்த கஷ்டமும் படல. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தர் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாரு, லகுவாய் கட்ட செய்வார். மற்றவங்களுக்கு ஆடா இருக்கும், உனக்கு அது லேசா மாத்துவார். மற்றவங்க எல்லாம் உழைக்கணும், ஓடணும் அப்படி சொல்லுவாங்க. நம்ம மாடா உழைக்கிற எதுக்கு? மனுஷனா தானே நம்மளை படிச்ச, நம்ம ஏன் மாடா மாறணும்? நம்மளை யாரை படிச்சாரு? நம்ம எது எப்படியா மாறுறோம்? மாடா நம்மளே மாடு. நமக்கு பிறந்தது எப்படி இருக்கும் தெரியலையே. கண்டுகுட்டி சொல்லுவோமா? அதுக்கு தான் எருமை. நம்ம பிள்ளைங்களை அப்படி தான் திட்டுறோம், நான் மாடு, நீ வந்து அடுத்த ஜெனரேஷன் சொல்றோம். ஆண்டு சொல்ற நம்மள அப்படி வச்சு கூடாதுன்றாரு. நம்ம அவர் சாயல். பாருங்க, அவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தான் உன் வாழ்க்கையில பாத்துராத நன்மையை என் தேவன் உனக்கு தருவான். உன்கிட்ட இருந்து பறித்து கொண்டு போனதை அல்லது நீ பிரயாசப்படாததையே கர்த்தர் உனக்கு தருகிறதா, அப்போ பிரயாசப்பட்டதை நிச்சயம் தருவார். கடந்த ஆண்டு பட்ட பிரயாசத்துக்கு இந்த ஆண்டு உனக்கு பலன் உண்டு. இந்த ஆண்டு நீ பிரயாசப்பட வேண்டியதே இல்லை. அவரே உனக்கு அழகாய் நேர்த்தியாய் நீ இருக்கிற இடத்துல உன்னை வைத்து அவர் தாளாட்டி சீராட்டி சுமந்து தேற்றி உன்னை அழகாய் கொண்டு போய் விடுவார். இனி நீ கஷ்டப்படவே தேவையே இல்லை. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ராமுழுதும் கஷ்டப்பட்டையா? ராமுழுது ஒரு மீன் கூட என்னால அகப்படல. ஆண்டவர் சொன்னாரு, நீ எதுக்கு ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்ட? நான் இல்லாத நீ கஷ்டப்பட்ட எல்லாமே வேஸ்ட். இப்ப நான் சொல்லுகிறேன், நீ என்னை வைத்துக்கொண்டு நீ போ. கஷ்டமே படாம 2 படகு. ரொம்ப கஷ்டப்படுறோம், நாம உழைக்கிறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஆனா நமக்கு சம்பளம் குறைவு தான். இப்போ எல்லாருக்கும் வேலையும் போயிட்டு இருக்கு. இப்போ AI வந்திருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல எல்லாம் வேலைங்க எடுத்துறாங்க. இப்போ எல்லாம் மனுஷனுக்கு ஈக்குவலாக அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆகையால் எல்லா ஐடியில் வேலை செய்கிறவங்க, பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இப்போ பயந்து போகிறாங்க, எப்போ நம்மளை எடுத்துருவாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், சாகர வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரு வேலை வேணும் உங்களுக்கு, ஊழியம். அல்லேலூயா. இப்போ எனக்கு 52 வயசு. நான் அதே ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யணும் 8 வருஷம் தான் என் வேலை. அப்புறம் அவரே நம்ம தடுத்து விட்டுருவாங்க. ஆனால் இப்போ என் ஆயுசு நாள் முடிகிற வரைக்கும், என் ஜீவன் இன்னிலிருந்து போகும் வரைக்கும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ் படிஞ்சா போதும். நீ பார்க்காததை கர்த்தர் உனக்கு பார்க்க வைப்பான். அதான் சொன்னேனே, உன் வாழ்க்கையில மற்றவங்க இது வரைக்கும் உன்னை தொற்றி திரிறாங்கன்னா, இனிமேல் அந்த வாய் உன்னை போற்றி துதிக்கிற அளவுக்கு மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு உன்னை ஏசப்பா கனப்படுத்த போகிறான். இந்த ஆண்டு உன் குடும்பத்தை கனப்படுத்த போகிறார். நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கு இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே திருப்தியாக்குவார். இந்த ஆண்டு உனக்கு நன்மை கிடைக்கும். இதுவரைக்கும் எல்லாம் இழந்து போய் வெறுமையாய் வந்திருக்கிற உனக்கு சொல்லுகிறார் கர்த்தர், அந்த 7 வருஷத்தினுடைய போன நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் எல்லா வருமானத்தை கொடு. உங்க வருமானத்தை யாராவது வச்சிருந்தா அது கர்த்தர் திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். 3வதாக ஏரப்பு ரெஸ்டோர், பழைய நிலைக்கு கொண்டு வருவார். பழைய நிலைக்கு. யோபு 29 நீங்கள் வாசிப்பீங்களா? நேற்று வீட்டில் போய் வாசிக்கலாம், நீங்க வசனங்கள் நிறைய இருக்கு. 2ஆம் வசனம், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களும் எனக்கு உண்டாந்த சீர் இப்பொழுது இருந்தால் நல்ல. நம்ம நினைப்போம், முன்ன நல்லா இருந்தோம் பாஸ்டர், இப்போ கீழே இறங்கிட்டோம், சரிஞ்சிட்டோம். முன்ன நல்ல ஒரு மதிக்கத்தக்க மற்றவர்களை பார்த்து இவங்க நல்லா இருக்கிறாங்க நிலைக்கு நாங்க வந்திருந்தோம். ஆனா இப்போ எங்க வாழ்க்கை ஏபுவை போல எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிறேன். ஏபு
1ஆம் அதிகாரத்தில் வாசித்த பொழுது அவனுடைய குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் வேறு எந்த குடும்பத்தில் இல்லை. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில சந்தோஷம் இல்லை. ஏபு வீட்டில் என்ன நடக்குன்னா, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அண்ணன் தம்பிங்க மொத்தம் 7 ஆண்கள் 3 பெண் பிள்ளைகள் 10 பேர். இந்த 10 பேர் வீட்டில் டேன் நடந்துட்டே இருக்கும். அப்பப்போ கூடிட்டு கேதர் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணன் தம்பிக்கு ஒரு 5 பேர் இல்லை அக்கா தங்கச்சிக்கு ஒரு 3-4 பேர் இருந்தீங்கன்னா மாசம் ஒரு வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? அந்த மாதிரி தான் இருந்தாங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அவர்கள் வீடுகளை கூட்டும் பொழுது 3 சகோதரிகளையும் தங்களோடு கூட, ரொம்ப சூப்பருங்க அது. சில வேளையில் அண்ணங்க தம்பிங்க அக்காங்க சேர்க்கவே மாட்டாங்க வீட்டில், தங்கச்சிங்களை சேர்க்கவே மாட்டாங்க. யோபு பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க மாத்திரம் கேதர் ஆகும்போது அந்த 3 பேரையும் சேர்த்துக்கிறாங்க. இல்லை, அந்த ஐக்கியம் எவ்வளோ நல்லா இருக்கு. இன்னைக்கு கஷ்டம். மழையா சோத்திரம், அல்லேலூயா. நமக்காகவே மழை வந்ததுக்காக சோத்திரம். சைலண்ட் ஆச்சு பாருங்க ஏரியெல்லாம். சோத்திரம், அல்லேலூயா. என்ன சத்தம் பாருங்க. அந்த முன்ன போல இந்த பழைய ஆட்கள் ஒரு 80 வயசு 70 வயசு இருக்கிறவங்க இப்போ அந்த வீட்டில் ரொம்ப வயசானவங்க இருந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க எல்லாம் மருமகன் பேரன் பேத்திங்கெல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க. அந்த பெருசால இறந்துச்சு, எல்லாம் ஒவ்வொன்றா தான் திசைக்கு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு சேர்க்க முடியல. யோபு குடும்பத்துல அந்த சந்தோஷம் இருந்தது. சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள இந்த புத்தாண்டுல நீங்க போய் உங்க சகோதர சகோதரிகளோடு கூட சேர்ந்து அவங்களை விஷ் பண்ணி அவங்களை வாழ்த்துங்க. ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படாம இருந்தாலும் அவங்களை வாழ்த்துங்க, கூப்பிடுங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு பகையா இருக்க வேண்டாம். கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். நாம கூட பிறந்தவங்களோடு கூட நம்ம பகையா வேண்டாம். கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ யாரையும் பகையா பார்க்க வேண்டாம். உன் சொந்த ரத்தம் அது. அவங்களை நீ பகைச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற நீ தெரியல. கிறிஸ்துவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இந்த அன்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப யோபு கேட்கிறாரு, எல்லா என் பிள்ளைங்க இறந்துட்டாங்க, என் சொத்து போச்சு, என் சுகம் போச்சு, என் பிள்ளைங்க எல்லாம் போச்சு. இப்போ அவன் கேட்கிறான், எனக்கு முன்ன இருந்தது இருந்தா நல்லா இருக்குமே. ரெஸ்டோர், பழைய நிலைக்கு கொண்டு வரும். சத்தியமே இல்லைங்க. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் இனி போச்சு பாஸ்டர், இதெல்லாம் கஷ்டம், ஒட்ட வைக்கிறது கஷ்டம் பாஸ்டர். ஒளிவ மரத்தோலே சாதாரணமான ஒரு கிளையை அவர் ஒட்ட வைக்க முடியும் என்றால் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஒட்ட வைப்பார். நம்முடைய கூட பிறந்தவர்களோடு கூட கர்த்தர் ஒட்ட வைப்பார். குடும்பத்தோடு ஒட்டிருங்க, அது நல்லது. பெற்றோர்களோடு கூட அடங்கிருங்க, அது நல்லது. தகப்பன் தாயோடு சகோதர சகோதரியோடு அந்த பந்தத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதீர்கள், அது நல்லது. அவங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வருவாங்க, வேற யாரும் வர மாட்டாங்க. அப்புறமா தான் மற்றவங்க. சொல்றேன்னு நாங்கள் 2 பேர் தான். இன்னைக்கு நாங்கள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான். எதுவாக இருந்தாலும் 2 பேர் தான். புரியுதுங்களா? இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறோமே, பகையா பார்க்க வேண்டாம். அக்கா நல்லா இருக்குது, தங்கச்சி நல்லா இல்லைன்னு சில அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளேயே பயங்கர போர் வரும். அந்த அக்கா நல்லா இருக்குது, தங்கச்சி நல்லா இல்லைனாக்கா பொறாம வந்து. நான் நினைக்கிறேன் எப்படி கூட பிறந்தவங்களுக்குள்ள பொறாம வரும்னு தெரியல எனக்கு இது வரைக்கும் யோசிக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் புலப்படவே இல்லை. அக்கா தங்கச்சிங்கள்கிட்ட என்ன பொறாம இருக்கு, அண்ணன் தம்பி கிட்ட என்ன பொறாம இருக்குது. யோபு குடும்பத்தில் அது இல்லை. யோபுவுக்கு தன் மனைவிக்கு தன் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டானது. இன்னைக்கு உங்களால உங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்க செய்யுங்கள். யோபு கேட்க, எனக்கு அது வேணாண்டவரே, என் வாழ்க்கையில நான் இழந்த அந்த சந்தோஷத்தை எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் இன்னைக்கு நிற்கிறேன். அந்த பழைய நிலைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒருவேளை அந்த பாண்டேஜ் அந்த அன்பு உடைந்திருக்கும் என்றால் இந்த ஜனவரி மாதத்தில் கர்த்தர் சகலத்தையும் கூட்டி சேர்க்கட்டும், சகலத்தையும் பில்ட் பண்ணட்டும். கட்டி எழுப்புங்க, அன்பை கட்டி எழுப்புங்க, தேவனுடைய கிருபைகளை கட்டி எழுப்புங்க. ஒருவரை ஒருவர் ஜெபம் பண்ணி ஒருவரை தாங்க. எப்படியாகலும் கூட பிறந்தவங்க நரகத்துக்கு போகவே கூடாது. எப்படியாகலும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. எசேக்கியேல் 36:11 சொல்கிறது, என் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும். உங்களுக்கு நற்சீர் உண்டு, உன் பிள்ளைங்களுக்கு நற்சீர் உண்டு, உனக்கு எனக்கு நற்சீர் உண்டு. உன் முந்தின சீரை காட்டிலும், யோபுவினுடைய முந்தின சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது போல உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். உன் சிறையிருப்பெல்லாம் மாறுங்க. உனக்கு எந்த சூழ்நிலையில் நீ அடிமை சிறைப்பட்டு போவது இல்லை. சிறை என்றால் நம்ம உண்மையான ஜெயில் அல்ல. இன்னைக்கு உன் வீட்டில் நீ சிறைப்பட்டு இருக்கிறாய், தனித்து விடப்பட்டிருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிறாய், எல்லாம் இழந்து போச்சே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உனக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எந்த வீட்டில் நீ அழுகிறாயோ, எந்த வீட்டுக்குள்ள பிள்ளைகள் சத்தம் இல்லை என்று நினைக்கிறாயோ, அதே வீட்டில் மறுபடியும் யோபு 42:10 கடைசி யோபுவுக்கு 10 பிள்ளைகள் மறுபடியும் பிறந்து அதே வீட்டை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர என் கர்த்தரால முடியும் என்றால் உன்னையும் கர்த்தர் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார். இழந்த அந்த காரியத்தை கொண்டு வருவார்.
எந்த இடத்துல நீ நல்ல வாழ்ந்தாயோ நீ மறுபடியும் நல்ல வாழுவாய். எந்த இடத்துல வாழ்ந்து இன்னைக்கு வாழ முடியாமல் இருக்கிறாயோ அதே இடத்துல, அதே பகுதியில், அதே வீட்டில் கர்த்தர் மறுபடியும் உன்னை வாழ வைப்பார். வாழ்ந்திருப்பாய். பழைய நிலைக்கு உன்னை கொண்டு வருவார். அதற்கு ஆங்கிலத்தில் நான் எழுதியிருக்கிறேன், எல் பிளஸ் லைஃப் ஹாப்பி லைஃப் ஆய் அவர் மாற்றுவார். இந்த எல் பிளஸ்ல இன்னொரு ஆங்கிலத்திற்கு அன்பார்ச்சுனேட் இருக்கு. துரதிருஷ்டவசமாக யோபுவுக்கு ஏதோ ஒரு துரதிருஷ்டவசம் தான், ஆனாலும் கர்த்தர் கைவிடல. சொல்லுகிறார், நான் செல்லும் பாதை என் நேசர் அறிவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரிலே நம்பிக்கையாய் இருப்பேன். அந்த ஒரே நம்பிக்கை தான் யோபுவை பழைய நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நான் போகிற வழி அவர் அறிவார். இந்த ஆண்டு நீ போகிற ஒவ்வொரு வழி இயேசு அறிவார். நீ கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலே உன்னோடு கூட அவர் வந்து சொல்லுவாரு. இந்த வருஷத்தை சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, தேவரே நாங்கள் துன்பப்பட்ட வருஷத்திற்கும் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் எங்களை சரியா யோபுவுக்கு சரியா மகிழ்ச்சியை கொடுத்தவர் உனக்கு சரியா மகிழ்ச்சி கொடுப்பார். எந்த அளவுக்கு நீ துன்பத்தை அனுபவித்தாயோ, எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவித்தாயோ, எந்த அளவுக்கு நீ வேதனை அனுபவித்தாயோ, அதே போல 2 மடங்கு நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல சத்தமாய் கைகளை. சங்கீதம் 90:15 சொல்கிறது, அவர் உங்கள் வாழ்க்கையிலே பட்ட எல்லாவற்றுக்கும் சமமாய், நீ என்ன அளவுக்கு நீ கஷ்டப்பட்டாயோ அதை விட அதிகமாவே நம்மை ஆசீர்வதிப்பார். 4வதாக குணப்படுத்துதல், ஹீலிங்ஸ். இந்த மரம் பூச்சினால அரிச்சு அது செத்து போச்சு. பலவீனம், சில வியாதி நம்முடைய பலத்தை எல்லாம் உரித்து கொண்டு போகிறது. அவைகள் அப்படிதான் அந்த மரத்தினுடைய சார வேரெல்லாம் எடுத்து அதை சுகம் இல்லாமல் இருக்கு. சில வேளையில சுகமே இல்லை பாஸ்டர் இந்த சரீரத்தில், உன்னை போல என்னால் ஒரு சுறுசுறுப்பா எதையும் என்னால் செய்ய முடியல, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வழி. வேதம் சொல்வது லூக்கா 4:40 சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். பல டிசீஸ், பல வியாதிகள், பல பலவீனங்கள். ரொம்ப அழகா இருக்குல்ல, பல படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருந்துச்சு. பல வியாதி. எப்போ கொரோனா வந்ததோ அதுக்கு பிறகு மனிதனுடைய தன்மை எல்லாம் மாறிச்சு. மனிதனுடைய அந்த குணங்கள், அந்த சரீரத்தினுடைய அமைப்பெல்லாம் மாறிச்சு. கொரோனா வருவதற்கு முன்பாக இருந்த மனிதனுடைய சரீர ஆரோக்கியம் வேறு. கொரோனாக்கு பிறகு மனிதனுடைய சரீரங்களிலே நிறைய மாற்றங்களை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கிற உணவு, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், காற்று எல்லாமே நமக்கு நம்முடைய சரீரத்திற்கு வியாதிகளை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை அவர் கைகளை வைத்து சுஸ்தமாக்குகிறார். இந்த ஆண்டு உனக்கு சுகம் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் காயங்களை அவர் கட்டுவார், உன்னை குணமாக்குவார். மெய்யாய் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டு, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளாலே நீ குணமாவாய். இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும், நல்ல பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஆகையால் இதில் நான் சிக்னஸ் லைஃப் டு ஸ்ட்ரெங்தன் லைஃப். பலவீனன் பலமுள்ள ஆண்டு. நீ பலமா இருக்கணும். இந்த வருஷம் நினைக்கிற ஆண்டவரே சரீரம் பலவீனம் தான். வேதம் சொல்லுது, இயேசு சொன்னாரு, உன் சரீரம் எல்லாம் பலவீனம் தான், ஆவி உற்சாகம் உள்ளது. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிற வரைக்கும், தேவ பலன் அபிஷேகம் இருக்கிற வரைக்கும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிசாசு சொல்லும், உன் பலனே இல்லை, உன்னால செய்ய முடியாது, உன்னால நடக்க முடியாது, உன்னால தூக்க முடியாது, உனக்கு இது வேலையே நம்முடைய பலவீனத்தையே பேசுவான். அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் உன் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு ஏதோ ஒரு பலவீனமா யோசிக்க வைப்பான். சிலர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் எப்போ கேட்டாலும் உடம்பு சரியில்லை. 365 நாள் கேளுங்களேன், உடம்பு சரியில்லை. இப்போதான் ஹாஸ்பிட்டல் போனேன், இன்னும் ஹோட்டல் போனமா சொல்லுவாங்க. ஹோட்டலில் மெனுவில் இது சாப்பிட்ட, சிக்கன் சாப்பிட்ட, ஃப்ரைட் ரைஸ், இவ்வளோ மாத்திரை கொடுத்தாங்கோ, இவ்வளோ கொடுத்தாங்கோ, இத்தனை மாசத்துக்கு கொடுத்தாங்கோ.
டிஃபன் எல்லாம் கொண்டு வந்து பேக்கில் கொண்டு வர மாத்திரம் அப்படி கட்டியாக கொண்டு வருவாங்க. அது சந்தோஷம் அவங்களுக்கு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நானே இத்தனை மாத்திரை கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் இருந்துச்சு. பலவீனத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது, பலவீனத்தை பெரிதாக்க எண்ணக்கூடாது. ஏனென்றால் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். உன்னை குணப்படுத்துகிற தேவன் அவர். இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை சுகமாய் வைப்பார். 3 யோவான் 1:2 ஒரு தேவ மனிதன் ஜெபிக்கிறான், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரியமானவனே பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதெல்லாம் இப்ப கேட்கும்போது எனக்கு எப்படி தெரியுதுனாக்கா, புதுசா கல்யாணமான பொண்ணு அனுப்புற மாதிரி இருக்குது எனக்கு. நீ போமா அங்க சுகமா இருமா, நல்லா இருமா உங்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் சொல்ற, நீ சுகமாயிரு, சுகமா இருப்பாய். இந்த உலகத்துல நம்ம வேதம் சொல்லுது, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் கர்த்தர். உன் சுகத்தை சிலர் விரும்ப மாட்டாங்க. நீ சுகமா இருக்க வாழ்கிறது சிலருக்கு பொறுக்காது. சிலர் அது அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க அப்படின்னு, ஏன் நம்ம நல்லா இருக்க கூடாதா, என்ன சட்டம் ஏதாவது இருக்கா நம்மளுக்கு? அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து சுகமா இருப்பேன். சிலர் நம்மளை பார்த்துட்டு நல்லா இருக்கிற நம்மளை பார்த்து, என்ன சிஸ்டர் மெலிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, அது போறது சும்மா போகாது. உங்க மேல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அப்படி கக்கிட்டு, ஆமா இல்ல நான் அது வரைக்கும் நம்ம நல்லா தான் இருந்தப்ப சொல்லுவோம். எப்போ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்களோ அப்போதுலேருந்து போய் கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஆமால நான் மெலிஞ்சிட்டேன் இல்லைன்னு சொல்லும். அது அவங்களுக்கு சந்தோஷம். நான் எங்க மெலிஞ்ச, கர்த்தர் என் பலன் சொல்லணும். அந்த வார்த்தையை சபிக்கிறான்னு சொல்லணும். உன்னை பலவீனப்படுத்தி பேசுகிறவர்கள், நீ பலவீனம் அடையும் பொழுது சந்தோஷப்படுவதற்கு முன்பாக நீ வாழ்ந்து சுகமாயிரு. கர்த்தர் நானே உன் பரிகாரி. இன்னைக்கு கர்த்தர் நானே, யாத்திராகமம் 15:26 சொல்லுது, நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். உனக்கு எந்த வியாதி வந்தாலும் எந்த பலவீனம் வந்தாலும் என் தழும்புகள் உன்னோடு கூட இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என் தழும்புகள் உன்னோடு கூட இருக்கும். இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டால் மரித்தவன் உயிரோடு எழும்பி நின்றான். குஷ்ட ரோகியை தொட்டால் அவன் அப்பொழுது சுகமடைந்தான். குருடனை தொட்டால் அப்பொழுது சுகம். இப்படிப்பட்ட பயங்கரமான வியாதி எல்லாம் சுகமாக்க முடிகிற ஆண்டவர் நம்ம பலவீனத்தை மாத்த மாட்டாரா? ஆமெனா இல்லையா? இதெல்லாம் சாத்தியமே இல்லை. செத்து போன உயிரோடு எழும்புறான். கண்ணு பிறவி குருட பார்க்குறான். குஷ்ட ரோகம் அப்பவே சுகம் கிடைக்குது. இதை கேட்டப்பா, இவங்களுக்கெல்லாம் அப்பப்பவே நீ இவ்வளோ பெரிய பலவீனத்தில் முடியாதது அது சுகம் கொடுத்து ரொம்ப நாள் ஆக வேண்டியதெல்லாம் அப்போ ஸ்பாட்லேயே சுகம் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு ஏன் ஸ்பாட்லேயே சுகம் தர மாட்டீங்க? அல்லேலூயா. உங்களை கர்த்தர் அப்படி உங்களை சுகமா வைக்க விரும்புகிறார். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு. மல்கியா 4:2 சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல, அல்லேலூயா, அவரே சொல்றார், நீ கொழுத்த கன்று போல வளருவாய். இன்னைக்கு உன்னை பலவீனப்படுத்தி ஒடுக்கி இருக்கிற ஒரு சரீரத்தை என் கர்த்தர் தொடுவார். ஒடுங்கி போய்கொண்டு பலவீனம் சொல்லி சரீரத்தில் ஒடுக்கத்தில் இருக்கிற வலி தாங்க முடியும். எத்தனை இரவுகளை தூங்காமல் இருக்கலாம் போன வருஷம். இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சுகமாய் தாங்க பண்ணுவேன், நான் உன்னை சுகமாய் தூங்க பண்ணுவேன், நான் உன்னை சுகமாய் காத்துக்கொள்வேன். பரிகாரி. சில வேளை வலி வேதனை வரும்போது தூக்கம் இருக்காது. மணிக்கணக்கா விழித்து இருப்போம். எல்லாம் தூங்குவாங்க. ஐயோ நம்மளால தூங்க முடியலையேன்னு நினைப்பு இருக்கும். இன்னைக்கு அந்த நிலையில யாராவது இருந்தால் உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். வியாதியிலே படுக்கையை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்கி அவன் வியாதியின் படுக்கையை முற்றிலுமாய் மாற்றி போடுவார். எந்த வீட்டில வியாதியின் படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாயோ இன்று இரவு போய் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த கட்டிலே உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன், இந்த கட்டிலே சமாதானம் இருக்கட்டும், இதுல படுக்கிற இடம், இந்த இடம், இது எல்லாமே ஆண்டவரால தொடப்பட்டிருக்கட்டும். மரித்து போனவன் ஒரு மனுஷன். 1 வருஷத்துக்கு முன்னாடியே மரித்த தீர்க்கதரிசி எலிசா. அவன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே மரித்தவன். இப்ப புதுசா ஒருத்தன் நேத்து தான் மரிச்சான். அவனை அடக்கம் கொண்டு போவதற்காக எலிசாவுடைய எலும்புகளில பட்டது. பட்ட மாத்திரத்துல அந்த வாலிபன் ஏஞ்சி உட்கார்ந்துட்டான். நம்ம சென்னை கார்பரேஷன் கல்லறை மாதிரி. நீங்க சென்னை கார்பரேஷன் கல்லறைக்கு போனீங்கன்னா தலை ஒரு பக்கம் தெரியும், கால் ஒரு பக்கம் தெரியும். நம்ம கால் வச்சு ஜெபம் பண்ணும்போது தலை மேல தான் வைப்பேன். என்னத்த பண்ணது, யார் காலோ யார் தலையோ சோத்துனையா. அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த மூச்சு இருக்குல்ல, இதுதான் நமக்கு எல்லாமே. மூச்சு தான் இயேசு. அவர் நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறாரு. அவர் ஒரு நாள் மாத்திரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு. நமக்கு இவங்களுக்கு ரொம்ப நாளா கொடுத்துட்டே இருக்கிறேன், கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. ஆனா நமக்கு கர்த்தர் கிருபைதான். அல்லேலூயா.
ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாதமும், ஒவ்வொரு வருஷமும் என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டியிருக்கிறார். ஆகிய பலவீனத்தில் இருக்கிற உன்னை இந்த ஆண்டு சுகமாய் வைப்பார். பட்சித்து உன் சரீரத்தை பட்சித்து, உன் எலும்புகளை பட்சித்து, உன்னுடைய ஆரோக்கியத்தை பட்சித்ததை இயேசு உனக்கு திரும்ப என்ன கொடுப்பார்? சுகத்தை கொடுக்க விரும்புகிறான். இனி என் சரீரத்தில் வியாதி பலவீனங்கள் இனி பட்சிக்க கூடாது, அதை அழிக்க கூடாது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை என் மேல இருக்கணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எலிசாவோடு இருந்தது, மற்றவங்களை உயிர்ப்பித்தது போலவே இந்த ஆண்டு உன் மூலமா மற்றவங்களை கர்த்தர் சுகமாக்குவார். கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ யாருக்கெல்லாம் அந்த வருஷம் போய் ஜெபிக்கிறாயோ அவர்களை நான் சுகமாக்குவேன். இன்று இந்த இரவுக்கு, இந்த அதிகாலை வேளையிலே உன்னை நான் அபிஷேகிப்பேன். உனக்கு அந்த வரத்தை உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் நான் உன்னை சுகமாக்குவேன், உன் மூலமாய் மற்றவர்களை நான் சுகமாக்குவேன். அல்லேலூயா. அவன் நம்மை குணப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடித்து, ஐந்தாவது கடைசியாக புதுப்பித்தல். புதுப்பிக்கிறார். பச்சித்து எல்லாமே அரிச்சு, முசுக்கட்ட பூச்சி, பச்சை புழுக்கள் எல்லாமே அரிச்சு போன அந்த மரத்தை ரினியூவல் பண்றார். ரினியூவல் யாராலும் பண்ண முடியாது. நம்ம லைசன்ஸ்ல ரினியூவல் பண்ணலாம், பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணலாம், மற்ற எல்லாமே நம்மளால ரினியூவல் பண்றதுக்கு டேட்ஸ் இருக்கு. ஆனா இந்த மரத்தை ரினியூவல் பண்ண முடியாது. அது அவ்வளவுதான். அது பட்டு போச்சுன்னா அது அடுத்தது அடுப்புக்கு தான் போகணும். ஆனா கர்த்தர் அதை நான் புதுப்பிக்கிறேன்றாரு. எப்படி ஆண்டவர் இது சாத்தியம்? அதுதான் அவர் சொன்ன, பச்சித்த வருஷங்களுடைய விளைச்சலை நான் உனக்கு திரும்ப தருவேன். உனக்கு திரும்ப எப்படி கொடுப்பீங்க? இல்லாததே கொடுக்கிறது தான் கர்த்தர், இருக்கிறது கொடுக்க மாட்டார். நமக்கிட்ட இல்ல தானே ஜபத்துக்கு வரும், நமக்கிட்ட இது நடக்கல தானே சபைக்கு வரும், நமக்கு எல்லா வசதிகளும் நாம ஏன் கர்த்தரை தேட போறோம்? அப்ப நமக்கு இல்லாததை ஏன் வருகிறோம் என்றால், இல்லாததை தருகிற தேவன் அவர். இல்லாததை கொடுப்பார். உனக்கு எதெல்லாம் இந்த நாட்களில் இல்லையோ அது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் கொடுப்பார். அது புதுப்பிக்கிற வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்ப இந்த வருஷமும் ஜப வாழ்க்கை புதுப்பிக்கட்டும். கர்த்தரை தேடுகிறதுல புதுப்பித்துக் கொள்ளுங்க, சபைக்கு வருகிறதை புதுப்பித்துக் கொள்ளுங்க, உபவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, ஊழியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. எதையுமே நீங்க விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். புது வருஷத்துல நம்மை ஆவிக்குரியவர்களாய் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பேதுருவன் பேக் ஸ்லைட்ல போனவன், பின்மாற்றத்துல போனவன் பேதுரு. இயேசு யாருனே தெரியாதுன்னு சொன்னவன். அவரை மறுதலிக்கிறது மாத்திரம் இல்ல, சபிக்கவும் செய்தார். சபிச்சு சத்தியம் பண்ணி போயிட்டான். நேரில் வாசிக்கிறதுக்கு போகும் பொழுது மூன்றாவது முறை சேவல் கூவிற்று. வசனம் சொல்லுகிறது, பேதுரு மனம் கசந்தழுத. மார்க் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மனம் கசந்த சபையை கடந்த முறை நாம் எவ்வளவோ ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், நிறைய ஜெபிக்காம இருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு சபைக்கு வந்திருக்கலாம், இஷ்டத்துக்கு நம்ம பைபிள் படிச்சிருக்கலாம், இஷ்டத்துக்கு நம்ம பண்ணியிருக்கலாம். இந்த வருஷம் ப்ராப்பரா நீ தினமும் ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடு, புதுப்பித்துக்கொள். பேதுரு பின்மாற்றத்தில் போன பிறகு கர்த்தர் அவனோடு கூட மறுபடியும் பேசவில்லை. அவர் மரிக்க போய்விட்டார். 3 நாட்கள் பிறகு உயிரோடு எழுந்த பிறகு சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு முன்னே கலிலேக்கு போவேன், போவதற்கு முன்பாக மார்க் 16:7 சொல்லுகிறது, பேதுருவையும் அழைத்து கொண்டு வா. அல்லேலூயா. ஏன் அவன் வரமாட்டான்? என்ன மறுதலிச்சிட்டான், என்ன தூஷித்தான், ஆகிய கண்டிப்பா வரமாட்டான். இப்ப சொல்லு, இயேசு உன்னை அழைக்கிறார். சபையே, தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் ஒருபோதும் நாம என்னதான் ஒருவேளை கொஞ்சம் பின்னாடி போனாலும் உன்னை தான் கர்த்தர் முதன்மையாக அழைக்கிறார். உன்னை பேர் சொல்லி அவன் மிஸ் ஆயிடுவான்பா. 10 பேர் வந்துருவாங்க, அவன் கொஞ்சம் வரமாட்டான், அவன் கொஞ்சம் அவனுக்குள்ள கில்ட்டினஸ் இருக்கு. அதனால அவனை போய் ஸ்பெசிபிக் சீஷர்களுக்கு சொல்லுங்க, அதோடு கூட பேதுருவுக்கும் சொல். ஏன் பேதுரு சீசன் இல்லையா? முதல் சீசன் தானே. கர்த்தருக்காக தியாகமாய் தன்னுடைய படகையும் தன்னுடைய வேலையும் குடும்பத்தை விட்டு போனவன் தானே. இப்போ அவன் சீசன் இல்லையா என்று கேட்டால், இயேசு அவனை சீசனை பார்க்க முடியும், சீசனாக அவனை பார்க்கல, தன்னுடைய வல்லமை இவன் மூலமாய் விளங்க பண்ணுகிறவனை பார்த்தான். அந்த பேதுருவு தான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியை பெற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். பேக்ஸ்லைட் லைஃப் தான் அவனுக்கு, பின்மாற்றம் தான். ஆனா எப்ப மனம் திருந்தி மனம் வரைந்து, ஆண்டவரே நான் போன வருஷம்ல செய்த தவறு இந்த வருஷம் செய்ய மாட்டேன்ப்பா, போன வருஷம்லாம் போன 5 மணி நேரம் நோண்டுவேன், இப்போ 2 மணி நேரம் நோண்டுவான்ப்பா. சோத்திரம். அல்லேலூயா. 5 மணி நேரம் என்ன பாஸ்டர், 10 மணி நேரம் பாஸ்டர் நாங்கள்லாம் நோண்டுறது, நீங்க என்ன கம்மியா சொல்றீங்களா பாஸ்டர்? எல்லாத்தையும் குறைச்சிக்கங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னை புதுப்பித்துக்கள். ஒரு கழுகு இருக்கு, அது 40 வயது ஆகும் பொழுது அதனுடைய பலன் எல்லாம் உருவம் எல்லாம் பெரிதாகி அது சாகர நிலைமைக்கு போகும். அப்ப அந்த கழுகு என்ன பண்ணும் தெரியுமா? 40 வயதுக்கு பிறகு எங்காவது மலை மேல போய் தன்னுடைய முடிய தனக்கு வைத்தது,
அதை சுமந்து மேல பறக்க முடியாது. பார்த்தாங்க இதெல்லாம் எனக்கு இது வெயிட்டா இருக்கு, ஆனா வேதனை, ஒவ்வொரு முடி எடுத்தாலும் வேதனை. ஆனாலும் சொல்றாரு, எனக்கு வேதனை கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இந்த பாவம் ஒரு தடையா இருந்தால் அது இன்றைக்கு நான் விட்டு விடுகிறேன், இன்றைக்கு நான் வெறுக்கவும் ஆயத்தமா இருக்கு. அப்படி போய் எல்லா முடியை எடுத்து மொட்டை ஆக்கி கொண்டு மறைந்திருக்கும். கொஞ்ச நாள் பிறகு கழுகு முடி மறுபடியும் வளரும். அந்த கழுகை குறித்து ஆராய்ச்சி பண்ணவர்கள் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி 40 வருஷம் வாழ்ந்தது, இப்போ மறுபடியும் 40 வருஷம் அது வாழும். அதுதான் பைபிள் சொல்லுது, கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பவும். பக்கத்துல பார்த்து, உனக்கு கழுகு போல உனக்கு திரும்ப வாழ வயது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கழுகு போல நீங்க மறுபடியும் இந்த ஆண்டு எழும்புவீங்க. நீ எழும்ப முடியாத அளவுக்கு, பறக்க முடியாத அளவுக்கு எது உங்களை கீழே இழுத்தாலும் இன்னைக்கு கர்த்தர், நீ உன்னதத்தை நோக்கி ஓடக்கூடிய மகன், நீ உன்னதத்தை நோக்கி ஓடக்கூடிய மகள். இன்னைக்கு கர்த்தர் உன்னை புது நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஏசாயா 62:2 சாதிகள் உன் நீதியையும். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் சொல்லி, நான் வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்ல முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் என்னோடு கூட. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இந்த முதல் தேதியில வந்து உங்களுக்கு கர்த்தருடைய வாய் சொல்லும், புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமல், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கைகளை தடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நல்ல கைகளை தடி. நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம். உன் குடும்பம், உன் பிள்ளைகள் கர்த்தருடைய கையில் இருக்கிற அருமையான பெற்றோர்களை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய கையிலே இருக்கிறார்கள். சின்ன பிள்ளையோ வாலிப பிள்ளையோ கவலையே பட வேண்டாம். நீ சொல்ற, இன்னைக்கு என் பையன் என் கையிலே இல்லை பாஸ்டர், என் கையை மீறி போயிட்டான் பாஸ்டர். ஏன் மீறி போனவனை உன் கை பிடிக்காது, அவர் கை பிடிக்க தான் மீறி போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த கை பிடிக்கும். எங்க இருந்தாலும் அந்த பிள்ளையை பிடிக்கும். சொல்லுவாரு, அந்த பிள்ளை என் கையில கிரீடமா இருப்பான். ஐயோ, நினைக்கிறேன் என் பிள்ளை எனக்கு பிரயோஜனமே இல்லை பாஸ்டர், என்னால காப்பாத்தோன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கையே இல்லை பாஸ்டர், வேஸ்ட் என்று நினைத்த அளவுக்கு நான் போகலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி பச்சித்த மரத்தை போல எனக்கு இருக்கலாம், நம்பிக்கை இழந்து இருக்கலாம். உனக்கு கர்த்தர் நம்பிக்கை கொடுக்கிறாரு, அந்த பிள்ளையை என் கையில நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு என்ன சொல்லுகிறாரு? இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நீ கைவிடப்பட்டவன், கைவிடப்பட்டவள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. உனக்கு என்னது? உன் தேசம் இனி பாழான தேசம் என்னப்படாமல் எப்சிபா என்றும். 5ஆம் வசனம் ரொம்ப அழகா இருக்கு, வாசித்து நான் முடிப்போம். வாலிபன் உன் மக்கள் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல் உன் தேவன். எல்லா வாலிப பிள்ளைகள் மேலே கர்த்தர் இந்த ஆண்டு மகிழ்ச்சியா இருக்கட்டும். ஆண் பிள்ளைகள் மேலே, பெண் பிள்ளைகள் மேலே, உலகம் மேலே பிரியமா இருக்க விரும்பாதீங்க. மற்றவங்க என் மேலே பிரியமா இருக்கணும், என் அன்பு காட்டணும், என்னை நேசிக்கணும் நினைக்க வேண்டாம். இந்த அன்பு எல்லாவற்றை காட்டிலும் மேலான அன்பு. இயேசு உன் மேல் பிரியமா இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வழியில் நல்ல விவாகத்தை இந்த ஆண்டு, சில பிள்ளைகளுக்கு கர்த்தர் விவாகத்தை கர்த்தர் செய்து முடிக்க விரும்புகிறார். இன்னைக்கு இந்த ஆண்டு அது நடக்கும். உன் பிள்ளைகளுக்கு நீ எதை யோசிக்கல, எப்பாவது நடக்கும் நினைக்கிறான். கசலரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ நினைக்கிற இதெல்லாம் இருக்கணும் பாஸ்டர், அதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணாதான். எப்போவுமே நம்ம நிலையில வைத்து யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம நிலையில வைத்தா நம்மளால செய்யவே முடியாது. கர்த்தருடைய முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த காரியம் கர்த்தரால வந்ததுன்னா அவரே முடிச்சுட்டு போயிடுவார், தாமதம் பண்ண மாட்டார். நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துல நம்முடைய திருச்சபையில் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சேர்ந்து, சபை ஊழியக்காரர்கள் சேர்ந்து ஒரு நல்ல ஐக்கியத்தையும் திருமணத்தையும் கர்த்தர் செய்து வைப்பார். உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உன் பிள்ளைகள் மேல் கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். மெல்ல கண்களை மூடலாம்.